ஹாய், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம கிளாஸ் 12 கெமிஸ்ட்ரி லெசன் நம்பர் 12 கார்மைல் காம்பவுண்ட்ஸ் அண்ட் கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ் இந்த லெசன்லேருந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு வினை வழிமுறை ரியாக்ஷன் மெக்கானிசம் அதுதான் பார்க்க போகிறோம். அதாவது கன்னிசாரோ வினை வழிமுறை, கன்னிசாரோ மெக்கானிசம் இதை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கன்னிசாரோ வினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ஃபா ஹைட்ரஜன் இல்லாத ஆல்டிகைடுகள், aldehydes does not contain alpha hydrogen undergoes to Cannizzaro reaction. ஸோ அந்த மாதிரி ஆல்ஃபா ஹைட்ரஜன் இல்லாத ஆல்டிகைடுகள் தான் கன்னிசாரோ வினைக்கு உட்படுது. ஓகேவா? சரி, ஃபஸ்ட்டு ஆல்ஃபா ஹைட்ரஜன் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். நான் வந்து அசிட்டால்டிகைடு எடுத்துக்கிறேன், CH3CHO. ஸோ இங்கே பார்த்தோம்னா திஸ் இஸ் அ ஃபங்க்ஷனல் குரூப், இணைசெல் தொகுதி. இது எந்த கார்பனில் அட்டாச் ஆகிருக்கோ இந்த கார்பனோட பேர் தான் நம்ம வந்து ஆல்ஃபா கார்பன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இந்த கார்பனில் பார்த்திங்கன்னா 3 ஹைட்ரஜன் இருக்கா, அதனால் இந்த அசிட்டால்டிகைடு மாலிக்யூலில் நமக்கு 3 ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்குது. ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ நம்ம வந்து பென்சால்டிகைடு எடுத்துக்கலாம் ஆர் ஃபார்மால்டிகைடு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ பென்சால்டிகைடு பொறுத்த வரைக்கும் ஃபார்முலா, ஸோ பென்சீன் ரிங், இதில் வந்து CHO எடுத்துக்கிட்டிங்கன்னா இதை வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம், பென்சால்டிகைடு அப்படின்னு சொல்கிறோம். அண்டு ஃபார்மால்டிகைடு பார்த்திங்கன்னா HCHO. ரைட், நம்ம ஃபஸ்ட்டு பென்சால்டிகைடு எடுத்துக்கலாம். இந்த பென்சால்டிகைடோட இன்னொரு ஃபார்மேட் பாருங்கள், நம்ம இந்த மாதிரி எழுதலாமா? ஸோ ரிங்கே தான் இந்த சென்டரில் இருக்குல்ல இந்த பை பாண்டு, அதாவது ஒரு ரிங் மாதிரி போட்டிருக்கோம்ல, இதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி எழுதினோம்னா ஆல்டர்னேட்டிவ் டபுள் பாண்டு, ஒன்று விட்ட இரட்டை பிணைப்புகளை நம்ம இந்த மாதிரி பென்சீன் ரிங்கில் போட்டுக்கலாம். அடுத்தது இந்த CHO குரூப்பை மேலே நம்ம ஆட் பண்ணிக்குவோம். ஸோ CHO. ஓகேவா? சரி, இப்போ பென்சீன் ரிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், எல்லா கார்னர்லையும் என்ன இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ கார்பன் ஆட்டம் தானே இருக்குது. ஸோ அதனால் எல்லா கார்னர்லேயும் நீங்கள் கார்பன் ஆட்டம் போட்டுக்கிட்டு இப்போ இங்கே பாருங்கள். ஸோ இந்த ஃபங்க்ஷனல் குரூப்பு, அதாவது CHO எந்த கார்பனில் இருக்குதுன்னு பாருங்கள், இந்த கார்பனில் இருக்கா? ஓகே, சென்டரில் இருக்கிற இந்த கார்பன் பாருங்கள். ஸோ இதை தான் நம்ம வந்து ஆல்ஃபா கார்பன் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா உங்களுக்கு தெரியும், இந்த ஃபங்க்ஷனல் குரூப்பான இந்த CHO, வினைசெயல் தொகுதி CHO இந்த கார்பனில் தான் அட்டாச் ஆகிருக்கு. அதனால் இதை வந்து நம்ம ஆல்ஃபா கார்பன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஆல்ஃபா கார்பனில் எத்தனை ஹைட்ரஜன் கனெக்ட் ஆகிருக்கும்? ஸோ இதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் எத்தனை பாண்ட் இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஸோ இந்த சென்டர் கார்பன் ஆல்ஃபா கார்பன் பொறுத்த வரைக்கும் இங்கே 2 பாண்ட் இருக்கா, அடுத்தது இங்கே ஒரு பாண்டு, CHOட ஒரு பாண்டு. ஸோ மொத்தமாக 4 பாண்டும் ஃபில் ஆகிடுச்சு. அப்போது இந்த ஆல்ஃபா கார்பனில் ஹைட்ரஜன் எதுவும் இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால் இந்த இடத்துல இருக்கிற இந்த பென்சால்டிகைடு பொறுத்த வரைக்கும் ஆல்ஃபா ஹைட்ரஜன் இல்லாத ஆல்டிகைடு அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி நீங்கள் அடுத்த காம்பவுண்ட் இந்த ஃபார்மால்டிகைடு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் ஃபங்க்ஷனல் குரூப்பு வழக்கம் போல் CHO தான். ஸோ இது இருக்க வேண்டிய கார்பன் அப்படிங்கிறத நம்ம ஆல்ஃபா கார்பன் சொல்கிறோம். இந்த ஃபார்மால்டிகைடு பொறுத்த வரைக்கும் ஆல்ஃபா கார்பனே இல்லை. அதனால் இந்த பாக்ஸில் இருக்குல்ல இந்த ஹைட்ரஜன் நம்ம என்ன முடிவு பண்ணக்கூடாது, ஆல்ஃபா ஹைட்ரஜன் அப்படின்னு முடிவு பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ உங்களுக்கு இந்த ஃபார்மால்டிகைடு அண்டு பென்சால்டிகைடு இது ரெண்டுலேயும் ஆல்ஃபா ஹைட்ரஜன் இல்லை அப்படிங்கிற தகவல் தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து கன்னிசாரோ வினையை டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கன்னிசாரோ ரியாக்ஷன் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். கன்னிசாரோ வினை, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ஆல்ஃபா ஹைட்ரஜன் இல்லாத ஆல்டிகைடுகள், ஸோ அதில் C6H5CHO. ஸோ பென்சால்டிகைடை 2 மாலிக்யூல் எழுதிக்கிறோம். ஸோ 2 மாலிக்யூல் அப்படின்னு சொல்லும்போது இன்னொன்று நான் வந்து பிங்க் கலரில் எழுதிக்கிறேன். ஸோ C6H5CHO. ஓகே, ஸோ இப்போது இதை வந்து நம்ம 50% சோடியம் ஹைட்ராக்சைடு சொல்யூஷன், 50% அடர் NaOH கரைசல். இந்த சோடியம் ஹைட்ராக்சைடுக்கு பதிலாக நீங்கள் வந்து எந்த விதமான பேஸ், அதாவது KOHO, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு மாதிரி எதை வேணால் நம்ம எடுத்துக்கலாம். இங்கே 50% சோடியம் ஹைட்ராக்சைடு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா? ரைட், இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 50% சோடியம் ஹைட்ராக்சைடு அப்படிங்கிறதுல இப்போ நீங்கள் 100 கிராம்
சோடியம் ஹைட்ராக்சைடு சொல்யூஷன் எடுத்துக்கிறீங்கன்னா இதில் வந்து 50 கிராம் வாட்டரும் ரிமைனிங் 50 கிராம் சோடியம் ஹைட்ராக்சைடையும் எடுத்து மிக்ஸ் பண்ணால் தான் நமக்கு இந்த மாதிரி 50% சொல்யூஷன் அப்படின்னு நம்ம இதை சொல்லுவோம். ஓகேவா? ரைட். இதில் இருக்கிற இந்த H2O இதுதான் வந்து இந்த ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகும். ஓகேவா? அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இங்கே H2O நம்ம போட்டுக்கலாம். இந்த H2Oவில் இந்த 2 ஹெச்சும் இங்கே இருக்குல்ல ஃபஸ்ட்டு பென்சால்டிகைட், நான் வந்து ப்ரௌன் கலர் எழுதியிருக்கேன்ல, இங்கே வந்து ரியாக்ட் ஆகும். ஓகேவா? அடுத்தது ரிமைனிங் இருக்குல்ல இந்த ஆக்சிஜன், இது வந்து 2வது பென்சால்டிகைடு பிங்க் கலருக்கு வரும். ஓகே, ஸோ அப்போ இங்கே வந்து ரியாக்ட் ஆகும். அப்போ யோசிச்சு பாருங்கள், பென்சால்டிகைடை ஒரு மாலிக்யூல் நீங்கள் வந்து ஹைட்ரஜன் ஆட் பண்ணுறதன் மூலமாக ரெடியூஸ் பண்ணுறீங்க, ஒடுக்கம் செய்கிறீங்க. இன்னொரு மாலிக்யூலை வந்து ஆக்சிஜன் ஆட் பண்ணுறதன் மூலமாக ஆக்சிஜனேற்றம் ஆக்சிடேஷன் பண்ணுறீங்க. அப்போது ஒரே மாலிக்யூல், அதாவது ஒன் டைப் ஆஃப் பென்சால்டிகைட், இதில் என்ன ஆகுது, ஆக்சிடேஷனும் நடக்குது ஆஸ் வெல் அஸ் ரிடக்ஷனும் நடக்குது. இது தானாகவே நடக்கிறதுனால திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் செல்ஃப் ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன் ரியாக்ஷன். செல்ஃப் ரிடாக்ஸ் ரியாக்ஷன், சுய ஆக்சிஜனேற்ற ஒடுக்க வினை அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ரைட். ஸோ இப்போ நமக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபஸ்ட் இருக்குல்ல, இதை நம்ம அப்படியே எழுதலாம். பாருங்கள், C6H5 CH கூட இந்த ஹெச் ஆட் பண்ணிட்டிங்கன்னா CH2, அதுக்கு அடுத்தது இங்கே இருக்கிற இந்த ஓவையும் ஹெச்சை ஆட் பண்ணுங்கள், அப்போது OH. ஸோ இதோட நேம் வந்து பென்சைல் ஆல்கஹால். பென்சைல் ஆல்கஹால். ஓகே, நம்ம ஒரு மாலிக்யூல் எழுதிட்டோம். அடுத்தது 2வது மாலிக்யூல் பாருங்கள், இங்கே என்ன நடந்திருக்கு, இங்கே இன்னொரு ஆக்சிஜன் கூடுதலாக சேர்ந்துருக்கு. அப்போ இதிலிருந்து நம்ம இந்த மாதிரி ப்ராடக்ட் எழுதுவோம். பாருங்கள், C6H5C, அதுக்கு அடுத்தது பாருங்கள், இங்கே ஒரு O இங்கே ஒரு O, இந்த 2 O ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஹெச்சை லாஸ்ட்டாக போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ C6H5COOH, திஸ் இஸ் பென்சோயிக் ஆசிட், பென்சோயிக் அமிலம். ஸோ இந்த பென்சோயிக் ஆசிட் இங்கே இருக்குல்ல, இந்த சோடியம் ஹைட்ராக்சைடு இதோட ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா நமக்கு என்ன ஆகும்னு பாருங்கள், NaOH. அப்போ என்ன ஆகும், இங்கே இருக்கிற OHும் இதில் இருக்கிற ஹெச்சும் வாட்டராக எலிமினேட் ஆகிடும். ஸோ -H2O போயிடுச்சு அப்படின்னா மீதி என்ன இருக்குன்னு பாருங்கள், C6H5COO, இங்கே இருக்கிற Na. ஸோ இதெல்லாம் இங்கே வந்துடும். ஸோ C6H5COONA. ஸோ இதுதான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், சோடியம் பென்சோயேட். சோடியம் பென்சோயேட். ஓகேவா? சரி, இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், பென்சால்டிகைட் மாலிக்யூலில் ஆல்ஃபா ஹைட்ரஜன் இல்லை. ஸோ இதை நம்ம 2 மாலிக்யூல் எடுத்துக்கிட்டு 50% சோடியம் ஹைட்ராக்சைடோட ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா ஒரு மாலிக்யூல் ரெடியூஸ் ஆகும், இன்னொரு மாலிக்யூல் வந்து ஆக்சிடைஸ் ஆகும். அப்போ நமக்கு ப்ராடக்ட் பாருங்கள், பென்சைல் ஆல்கஹால் அண்டு டெரிவேட்டிவ் ஆஃப் பென்சோயிக் ஆசிட், பென்சோயிக் அமிலத்தின் சோடியம் உப்பு, இது கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்த ரியாக்ஷனை தான் வந்து கன்னிசாரோ ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? அடுத்து இந்த ரியாக்ஷனோட மெக்கானிசம், வினை வழிமுறை எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். உங்கள் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த ஸ்டெப் வந்து எழுத தேவையில்லை. உங்கள் புக்கில் வந்து டைரெக்டாக மேலே இருக்குல்ல இந்த ஈக்குவேஷன் மட்டும் கொடுத்துருப்பாங்க. ஸோ கவனமாக பார்த்துக்குங்க. ரைட். இப்போ வினை வழிமுறைக்குள்ளே போகலாம். இந்த ரியாக்ஷன் பொறுத்த வரைக்கும் 3 ஸ்டெப்பில் நடக்கிறதா சொல்கிறோம். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் அது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பென்சால்டிகைடில் மேலே இருக்குல்ல இந்த மாலிக்யூல் வந்து மாலிக்யூல் 1, மூலக்கூறு 1 அப்படின்னு பேர் வச்சுக்கிறோம். அடுத்ததாக இருக்கிறது செகண்ட் மாலிக்யூல் அப்படின்னு பேர் வச்சுக்கிட்டு இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் 1 பார்ப்போம். ஸோ ஸ்டெப் 1 பொறுத்த வரைக்கும் இந்த ஃபஸ்ட்டு பென்சால்டிகைட், நான் வந்து ஒயிட் கலரில் இருக்கேன்ல, இந்த பென்சால்டிகைடு வந்து ரியாக்ட் ஆகுது. C6H5 சிக்கு அப்புறம் வர பாருங்கள், இந்த ஆக்சிஜனை நம்ம வந்து டபுள் பாண்டட் ஆக்சிஜன் எழுதணும். ஸோ டபுள் பாண்டு O,
அண்டு ரிமைனிங் இருக்கிற ஹெச். ஸோ திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் பென்சால்டிகைடு 1. ஸோ ஃபஸ்ட்டு மாலிக்யூல் நம்ம இங்கே எழுதிக்கிட்டோம். ஓகேவா? ரைட். இப்போது இந்த பென்சால்டிகைடு மாலிக்யூல் கூட நம்ம 50% சோடியம் ஹைட்ராக்சைடு எடுத்துக்கிறோம்ல, இதில் இருக்கிற OH மைனஸ் இது வந்து ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகும். ஓகேவா? ஸோ OH மைனஸ் அப்படிங்கிறது ஹைட்ராக்சைடு அயனி, ஹைட்ராக்சைடு அயான், it have a negative charge. So it is called as nucleophile. ஸோ நியூக்ளியஸில் வந்து பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும், அதை அட்டாக் பண்ணுறதுனால this is known as nucleophile. கருகவர் தொகுதி, கருவில் ப்ளஸ் இருக்கும், அதாவது அணுக்கருவில் ப்ளஸ் இருக்கும், அதை கவரும் தன்மையுடைய இந்த மைனஸ் தொகுதியை நம்ம என்னென்னு சொல்கிறோம்? கருகவர் தொகுதி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ OH மைனஸ் பொறுத்த வரைக்கும் கருகவர் தொகுதிக்கு ஒரு எடுத்துக்காட்டு. ஓகேவா? சரி, இப்போ இங்கே கவனிங்க, இந்த பென்சால்டிகைடு மாலிக்யூலில் இங்கே கவனிங்க. இங்கே நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இங்கே ஆக்சிஜன் இருக்குது, ஆக்சிஜனோட அணியன் 8, அண்டு இங்கே C இருக்குது, கார்பன், அதோட அணியன் 6. அப்படிங்கும்போது என்ன ஆகுன்னு பாருங்கள், இந்த 2 ஆட்டம் கம்பேர் பண்ணும்போது ஆக்சிஜனுக்கு தான் அதிக எலக்ட்ரான் கவர்த்தன்மை இருக்குது. எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆஃப் ஆக்சிஜன் இஸ் ஸ்லைட்லி ஹையர் தென் கார்பன். ஸோ என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கார்பனுக்கும் ஆக்சிஜன் நடுவில் இருக்கிற இந்த பாண்டு ஆக்சிஜனை நோக்கி நகரும். ஓகேவா? அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, C ப்ளஸ்ஸும் பார்ஷியல் ப்ளஸ் கிடைக்கும், அண்டு O பார்ஷியல் மைனஸாக மாறிடும். ஓகேவா? ரைட். இப்போ இந்த OH மைனஸ் அயான் வந்து இங்கே இருக்குல்ல, இந்த C ப்ளஸ்ஸை அட்டாக் பண்ணும். ரைட். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்னு பாருங்கள், C6 H5C O மைனஸ், இங்கே H அப்படியே இருக்குது, எழுதிக்கலாம். இப்போ கீழே வந்து OH போட்டுச்சு. இந்த ஸ்டெப்பில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த OH மைனஸ் அயனி வந்து இங்கே இருக்கிற CO குரூப்பை அட்டாக் பண்ணுது. ஸோ அதனால் இங்கே என்ன சொல்கிறோன்னா, an attack of hydroxide ion on carbonyl carbon. கார்பனைல் கார்பன் மீது OH மைனஸ் தாக்குதல். ஓகே, அடுத்து ஸ்டெப் 2 போகலாம். ஏற்கனவே எழுதணும்ல இந்த இன்டர்மீடியட் இடைநிலை சேர்மம், இதை எடுத்து இங்கே எழுதிக்கிறோம். ஓகேவா? ரைட். என்ன கிடைக்கும்னு பாருங்கள், C6 H5C O மைனஸ், கீழே OH, இங்கே H ப்ளஸ். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த செகண்ட் மாலிக்யூல் பென்சால்டிகைடு பிங்க் கலரில் இருக்கும்ல, அதை எடுத்து கீழே எழுதிக்கிறோம். ஓகேவா? ஸோ C6 H5C டபுள் பாண்ட் O H. ஓகேவா? ரைட். இப்போ நீங்கள் கவனிச்சிங்கன்னா, வழக்கம் போல் இந்த CO குரூப் என்ன ஆகும்? போலரைஸ் ஆகும்ல, முனைவுறுதல் அடையும். அப்போ என்ன ஆகும்? இந்த பாண்ட் வந்து இந்த ஆக்சிஜனுக்கு போயிடும். அப்போ ஆக்சிஜன் மேலே பார்ஷியல் மைனஸ் இருக்கும், C மேலே பார்ஷியல் ப்ளஸ் இருக்கும். அதே சமயத்தில் இங்கே கவனிங்க. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த ஆக்சிஜன் மேலே இருக்கிற மைனஸ் சார்ஜு ஆக்சிஜனுக்கும் C நடுவில் பாண்டாக மாறும். அப்போ என்ன ஆகுனா, இந்த கார்பனோட வேலன்சி எத்தனை இருக்குன்னு பாருங்கள். ஏற்கனவே 1 2 3 4 பாண்ட் இருக்குது. புதுசாக இந்த பாண்ட் வந்துச்சுன்னா 5. அப்போது இந்த H இருக்குல்ல, இது பாண்டோடு சேர்ந்து இந்த C ப்ளஸ் கிட்ட போயிடும். பிகாஸ் H மைனஸ், அதாவது H மைனஸ்ங்கிற ஹைட்ரைடு அயனி தான் இங்கே இருக்கிற C ப்ளஸ் கிட்ட போய் சேரும். அதாவது ரெண்டாவது மாலிக்யூலில் இருக்கிற C ப்ளஸ் கிட்ட போய் சேரும். அப்போ நமக்கு என்ன முடிவு கிடைக்கும் அப்படின்னு பாருங்கள். நான் இதை இங்கே எழுதுகிறேன். ஃபஸ்ட்டு அன்சேஞ்சபிள் பார்ட் எழுதிக்கலாம். ஸோ C6 H5C, அடுத்தது கீழே இருக்கிற OHல எந்த சேஞ்சஸும் இல்லை, அதை அப்படியே எழுதிக்கலாம். அடுத்தது இங்கே எழுதணும். ஓகேவா? டபுள் பாண்டு O. ஸோ ஃபஸ்ட்டு மாலிக்யூல் எழுதியாச்சு, ஒயிட் கலரு. அதுக்கு அடுத்தது பிங்க் கலருக்கு வருவோம். ஸோ பிங்க் கலரில் என்ன ஆகுதுன்னு பாருங்கள். இங்கேருந்து ஆரம்பிப்போம். C6 H5. ஸோ C6 H5. நெக்ஸ்ட் என்ன இருக்குது? இந்த CO பாண்ட் வந்து இங்கே ஷிஃப்ட் ஆகிடுச்சு இல்லை, அப்போ மீதி என்ன இருக்கும்? CO மைனஸ். அகைன் இப்போ இந்த H வந்து இங்கே சேர்த்துட்டோம். அப்போ என்ன கிடைக்கும்? கீழே ஒரு H, பக்கத்தில்
ஏற்கனவே இருக்கிற H. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்துனிங்கன்னா என்ன கிடைக்கும்னு பாருங்கள். C6 H5 இதெல்லாம் சேர்த்துனா CH2 அகைன் மேலே இருக்கிற O-. ஓகேவா? ரைட். ஸோ இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் அயான் ப்ரொடியூஸ் ஆகுது. இது வந்து ஆசிட், பென்சோயிக் ஆசிட் உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து மைனஸ் தன்மை இருக்கிறதுனால இதை வந்து நம்ம பேஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஆக்சுவலாக அதோட பேர் வந்து பென்சைல் ஆக்சைடு. ஓகே, இது வரைக்கும் நம்ம ஸ்டெப் 2 முடிச்சிட்டோம். அடுத்து ஸ்டெப் 3க்கு போகலாம். நான் மேலே இருக்கிற இந்த ரியாக்ஷன் அழிச்சிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த ஸ்டெப் 2ஓட டைட்டில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து நெட் சேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த H- வந்து ஃபஸ்ட் மாலிக்யூல்லேருந்து செகண்ட் மாலிக்யூலுக்கு நகருது, அதாவது இடமாற்றம் அடையுது. ஸோ அதுதான் நீங்கள் என்ன சொல்கிறோம், H- அப்படிங்கும்போது ஹைட்ரைடு அயான் ஒரு மாலிக்யூல் இன்னொரு மாலிக்யூலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுனால ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹைட்ரைடு அயான், ஹைட்ரைடு அயனி இடமாற்றம். ஓகேவா? ரைட். இப்போ தேர்ட் ஸ்டெப் பார்க்கலாம். இதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே நம்ம சொன்னோம்ல இந்த ரெண்டு செகண்ட் ஸ்டெப்பில் வந்த இந்த ப்ராடக்ட் எடுத்து மேலே எழுதிக்கலாம். ஸோ C6H5C டபுள் பாண்ட் OH ப்ளஸ் C6H5CH2O-. ஸோ இங்கே கவனிச்சிங்கன்னா திஸ் இஸ் ஆசிட், அமிலம். இங்கே மைனஸ் சார்ஜ் இருக்கிறதுனால இதை பேஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இது ரெண்டுக்கு நடுவில் ரியாக்ஷன் நடக்குது. அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்குல்ல இந்த ஆசிட்லேருந்து H+ எலிமினேட் ஆகும். இது இங்கே இருக்கிற ஆக்சைடு அயானுக்கு போயிடும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்னு பாருங்கள். C6H5C டபுள் பாண்ட் O- ப்ளஸ் C6H5CH2OH. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து பென்சைல் ஆல்கஹால், இது பென்சோயிக் ஆசிட். ஓகேவா? ரைட். அப்போ இந்த ஸ்டெப்போட டைட்டில் என்னவாக இருக்கும், ஆசிட்டுக்கும் பேஸுக்கும் நடுவில் ரியாக்ஷன் நடக்கிறதுனால ரியாக்ஷன் பிட்வீன் ஆசிட் அண்ட் பேஸ், அமிலம் மற்றும் காரங்களுக்கு இடையே வினை நிகழ்தல். ஓகே, ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு கனிசார ரியாக்ஷன் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கும். அடுத்தது நாம் என்ன பண்ண போகிறோன்னா, கனிசார ரியாக்ஷனோட இன்னொரு வகை, அதாவது குறுக்கு கன்னிசாரோ வினை, கிராஸ்டு கன்னிசாரோ ரியாக்ஷன், அதை பார்க்க போகிறோம். ஓகேவா? ரைட். குறுக்கு கன்னிசாரோ வினை அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம்னா, ரெண்டு வகை ஆல்ஃபா ஹைட்ரஜன் இல்லாத ஆல்டிகைட் எடுத்துக்கிறோம். நான் ஏற்கனவே சொன்னேன்ல, பென்சால்டிகைட் C6H5CHO ப்ளஸ் ஏற்கனவே சொன்ன இன்னொரு எக்ஸாம்பிள் இருக்கும் HCHO. ஸோ இதை வந்து பென்சால்டிகைட்னு சொல்கிறோம். இது ஃபார்மால்டிகைட். ஸோ இந்த காம்பினேஷன் எடுத்துக்கிட்டு இதில் அதே மாதிரி 50% அல்கலி காரக்கரைசல் நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா அப்போ என்ன நடக்கும், இங்கேயும் செல்ஃப் ஆக்சிடேஷன் ரிடக்ஷன், சரியா ஆக்சிஜனேற்ற ஒடுக்கம் நடக்கும். இங்கே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈஸிலி ஆக்சிடைசபிள் ஆல்டிகைட், இங்கே ரெண்டில் ஃபார்மால்டிகைட் மிக எளிமையாக ஆக்சிஜனேற்றம் அடையும். அதனால் இங்கே ஆக்சிஜனும் இதுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த பென்சால்டிகைடில் ஹைட்ரஜனும் போய் சேரும். அதாவது இந்த மாலிக்யூல் ரிடக்ஷன் ஆகும், இந்த மாலிக்யூல் ஆக்சிடைஸ் ஆகும். அப்போ நமக்கு என்ன ப்ராடக்ட் வரும் அப்படின்னு பாருங்கள். ஸோ இதெல்லாத்தையும் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். C6H5CH2OH அண்டு இங்கே பார்த்தோம்னா HCOOHன்னு இருக்கும். இது வந்து எண்ணெயவாக எப்படி மாறுது அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் ரியாக்ஷனில் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி நமக்கு ப்ராடக்ட் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதில் இந்த ரெண்டாவது காம்பவுண்டோட நேம் வந்து பார்த்திங்கன்னா சோடியம் ஃபார்மேட். ஃபஸ்ட்டில் இருக்கிறது ஏற்கனவே சொன்னோம் பென்சைல் ஆல்கஹால். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ரெண்டு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆல்டிகைட்ஸை நம்ம வந்து ரியாக்ட் பண்ண வச்சோம்னா நமக்கு கிடைக்கிறது தான் இந்த கிராஸ்டு கன்னிசாரோ ரியாக்ஷன், குறுக்க கன்னிசாரோ வினை. ஓகேவா? ரைட். இங்கே நம்ம என்ன ஒரே விஷயம் கவனிக்கணும், இங்கே எடுத்துக்கிற ரெண்டு ஆல்டிகைடில் எந்த ஆல்டிகைடு வந்து மிக எளிமையாக ஆக்சிஜனேற்றம் அடையுமோ
அல்லது எதுக்கு அதிக வினைபுரியும் திறன் ரியாக்டிவிட்டி இருக்கோ அது ஈஸியாக ஆக்சிடைஸ் ஆகும். அப்போ ரிமைனிங் ஒன்று ஆட்டோமேட்டிக்காக ரெடியூஸ் ஆகும், ஒடுக்கமடையும். ஓகேவா? ரைட். இது வரைக்கும் நம்ம கனிசாரோ ரியாக்ஷன் அண்டு மெக்கானிசம் ஆஃப் கனிசாரோ ரியாக்ஷன் அண்டு கிராஸ்டு கனிசாரோ ரியாக்ஷன், கனிசாரோ வினை, வினை வழிமுறை மற்றும் குறுக்கு கனிசாரோ வினை, இந்த 3 கண்டென்ட்டும் நம்ம தெளிவாக பார்த்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான புதிய வீடியோக்கள் நம்ம சேனலில் வரும்பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் மிஸ் ஆகாமல் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.